ப்ளீஸ் ஒரு கமெண்ட் படிக்கிறேன். நீங்க பதில் சொல்றீங்களா? சார் எனக்கு மேரேஜ் ஆகி 14 வருஷம் ஆகுது. நான் லவ் மேரேஜ் தான். என்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் வேணுமா? என்னோட ஹஸ்பண்டுக்கும் அந்த பொண்ணு தான் வேணுமா? நான் வேண்டான்னு சொல்றாரு. என்ன தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. வீட்ல சம்பளம் தர்றதில்ல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லுங்க சிஸ்டர்ன்னு. முதல்ல அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட, உங்க அம்மா அப்பா கிட்ட ஊர்க்காரங்கள கூப்பிட்டு வச்சு பேசுங்க. இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுங்க. இல்லன்னா அட்வொகேட்ட வச்சு ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் உங்கள விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க அவர விட்டுட்டு போல. ஜீவனாம்சம் வாங்குங்க. ஒரு கை குழந்தை இருக்கு. சின்ன வயசு தான் அப்டின்னா செகண்ட் மேரேஜ் பண்ணுங்க. குழந்தை இல்ல ஹஸ்பண்ட் இப்டி பண்றாருன்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு 2வது கல்யாணம் பண்ற வழிய பாருங்க. அந்த நாய் தான் இன்னொருத்தி கூட ஓடிடுச்சு. அதுலயும் அந்த பொம்பளைக்கு புருஷன் இருக்கான். புருஷன் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்திருக்கு. ஒரு பொண்ணு தான் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்குறாங்க இல்லையா? அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு நம்பிக்கையா விட்டுட்டு வேலைக்கு போவாரு. ஒரு சில பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்றீங்க. என்ன என்ன உங்களுக்கு புடிக்கல? ஒரு வாழ்க்கையில காமம் மட்டும் தான் வாழ்க்கையா? தாம்பத்திய உறவு மட்டும் தான் வாழ்க்கையா? வேற வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா? அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுக்குற நீங்க கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிறீங்க. உண்மையா இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணிறீங்க. நல்ல பெண்கள்லாம் கணவனுக்காக உயிர குடுக்குற பெண்கள்லாம் இருக்காங்க அந்த உலகத்துல. நீங்க ஒரு சில பேர் பண்ற தப்பால எல்லா பெண்கள் பேரும் கெட்டு போகுது. நான் சொன்னத தாம்மா நீ செய்யணும். வேற சாய்ஸ் இல்ல. மக்கள் சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ படிச்சுட்டு என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கோங்க.